வடப்பள்ளி கிராமத்தில் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு கோரி வடப்பள்ளி பகுதி மக்கள் 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. 2/1/2026 காலை 7 மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் வடப்பள்ளி கிராமத்தில் வசித்து வரும் ஆதி திராவிடர் மக்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட நிலப்பட்டாக்கள் இதுநாள் வரையிலும் ஆன்லைனில் பதிவு ஏற்றம் செய்யப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு வைத்து இப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அவர்கள் கூறியதாவது: பட்டா வழங்கப்பட்டாலும் அதை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை, வழங்கிய பட்டாக்களை முறையாக பதிவேற்றம் செய்து வழங்க வேண்டும் என கூறி காலை முதலே இப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டுமின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் கையில் கருப்பு கொடியை ஏந்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏந்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் செவி சாய்க்காத நிலையில் சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மோகன் உள்ளிட்டோரும் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதி மக்கள் கலைந்து செல்லாத நிலையில் சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை பேசியும் அப்பகுதி மக்கள் நிரந்தரமாக பட்டாவை கணினியில் பதிவேற்றம் செய்யும் வரை தாங்கள் காத்திருந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் ராஜலட்சுமி அவர்களிடம் தொலைபேசியில் பேசி உடனடியாக தீர்வு செய்ய பரிந்துரை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் இப்பகுதியில் அதிகாலை 5 மணி முதலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மறியல் போராட்டம் நண்பகல் 12 மணி வரையிலும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. என்னோட பேர் கனிமொழி. நான் வடப்பள்ளி அம்பேத்கர் நகரில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரில் பட்டா இல்லை, பட்டா கொடுத்தாங்க, கொடுத்தும் அது 10 ஆண்டு கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒரு வீட்டில் 4 பேர் குடும்பம் வசிக்குது. அந்த குடும்பத்தை தனித்தனியாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் லோனுக்காக போனோம். லோன் போனாலுமே இது கண்டிஷனில் இருக்குது 10 வருஷம், அதனால் உங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பல முறை தாலுகா ஆஃபீஸு, கலெக்டரேட்டு அப்படின்னு சொல்லி போயுமே எங்களுக்கான நடவடிக்கை எதுவுமே அவங்க எடுக்காதனால நாங்க இன்னைக்கு போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.